TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 290 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்ற போதிலும் பாரதிய ஜனதா அறுதி பெரும்பான்மையான 272 ஆசனங்களை கைப்பற்றவில்லை. அதற்கு தனியாக 240 ஆசனங்களே கிடைத்திருக்கின்றன. அதனால் கூட்டணி கட்சிகளில் குறிப்பாக ஆந்திர பிரதேச முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியிலும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிலும் தங்கியிருக்க வேண்டியிருக்கிறது. 2014 பொதுத் தேர்தலிலும் 2019 பொதுத் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெற்ற போதிலும் பாரதிய ஜனதாவுக்கு அறுதி பெரும்பான்மை ஆசனங்கள் கிடைத்தால் கூட்டணி கட்சிகளில் தங்கியிராமல் அரசாங்கத்தை அமைக்கக்கூடியதாக இருந்தது. பேரளவில் அவை ஜனநாயக கூட்டணி அரசாங்கங்களாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவின் எண்ணப்படியே ஆட்சி நடந்தது. இந்த தடவை பாரதிய ஜனதாவும் நரேந்திர மோடியும் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து நடக்காவிட்டால் அல்லது அவற்றின் நிபந்தனைகளுக்கு இணங்காவிட்டால் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவது சிரமமானதாக இருக்கும். ஆந்திர மாநிலம் 10 வருடங்களுக்கு முன்னர் ஆந்திர பிரதேசம் என்றும் தெலுங்கானா என்றும் 2 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. ஆந்திர பிரதேசத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்ற நிபந்தனையை சந்திரபாபு நாயுடு முன்வைக்க விரும்புவதாக செய்திகள் கூறுகின்றன. அதேபோன்று பீகார் மாநிலத்தில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது. அதனால் நிதிஷ்குமாரும் பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கோருகிறார். முக்கியமான அமைச்சர் பதவிகள் உட்பட மேலும் பல நிபந்தனைகளை நாயுடுவும் குமாரும் முன்வைப்பார்கள். ஆனால் இதுவரை தனிக்காட்டு ராஜா போன்று ஆட்சி நடத்திய பாரதிய ஜனதாவும் மோடியும் கூட்டரசாங்க அரசியலுக்கு தங்களை அமைத்துக் கொள்வதற்கு பல விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டியிருக்கும். காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்திய கூட்டணி 235 ஆசனங்களை கைப்பற்றிய போதிலும் காங்கிரஸ் கட்சிக்கு 99 ஆசனங்களே கிடைத்திருக்கின்றன. எஞ்சிய ஆசனங்கள் இந்திய கூட்டணியின் 37 கட்சிகளுக்கு உரியவை. கடந்த 2 தேர்தல்களிலும் லோக்சபாவில் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு தேவையான ஆசனங்களை காங்கிரசினால் பெற முடியவில்லை. தற்போது அந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தியே எதிர்க்கட்சி தலைவராக வருவார். மீண்டும் காங்கிரசுக்குள் அவரின் செல்வாக்கு, அதன் வழியாக நேரு காந்தி குடும்பத்தின் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது இவ்வாறிருக்க நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கு போதுமான அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெறத் தவறியதால் மோடி பதவி விலக வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை வெளியிடுவதில் பெயரெடுத்த சுப்பிரமணிய சுவாமி கூறியிருக்கிறார். பிரதமர் அலுவலகத்தில் மோடிக்கு இனிமேல் வேலையில்லை, மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சுவாமி கூறியிருக்கிறார். ஆனால் மோடி இன்று நண்பகல் ராஷ்டிரபதி பவனுக்கு சென்று ஜனாதிபதி முர்முவிடம் தனது அமைச்சரவையான பதவி விலகல் கடிதத்தை கையளித்தார். புதிய அரசாங்கம் மீண்டும் அவரது தலைமையிலேயே அமையவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியிலிருந்து கனடாவின் டொரண்டோவுக்கு செல்லவிருந்த விமானத்தில் குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மிரட்டல் வந்ததால் இந்திரா காந்தி விமான நிலையத்தில் நேற்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்துக்கு நேற்று காலை 10 மணியளவில் மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். அதனை அடுத்து ஏர் கனடா விமானத்தை அதிகாரிகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்திய போது அதில் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் விமானம் பறப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட 2 பெண்கள் தொழிற்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடவிருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த 14 வருடங்களாக ஆட்சியில் இருந்து வருகிறது. அந்த காலப்பகுதியில் 5 பிரதமர்கள் பதவிக்கு மாறி மாறி வந்தனர். அந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி மீது பிரிட்டிஷ் மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. தொழிற்கட்சியே இந்த தடவை தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்த தேர்தலில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணி ரிஷிகரன் சட்டன் என்ற தொகுதியிலும் உமா கிருஷ்ணன் கிழக்கு லண்டன் தொகுதியிலும் கன்சர்வேட்டிவ் வேட்பாளராக களமிறங்குகின்றனர்.
ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 இளைஞர்கள் படகு மூலம் தமிழகத்துக்கு சென்று இன்று அதிகாலை தஞ்சமடைந்திருக்கிறார்கள். நேற்று செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவில் இருந்து மன்னார் சென்று அங்கிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் புறப்பட்டு இன்று அதிகாலை தமிழக கரையோரத்தில் ராமேஸ்வரத்தை சோராங்கேட்டையை இந்த 6 பேரும் அடைந்தனர். தாயும் தந்தையும் 4 பிள்ளைகளுமே இவ்வாறு தஞ்சமடைந்தவர்களாவர். இவர்களை தமிழக கரையோர போலீசார் மண்டபம் முகாமில் வைத்து விசாரணை செய்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்கள் கூறுகின்றன. இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் பிரிட்டனின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தங்களது விசாரணைகளுக்கு உதவக்கூடிய தகவல்களை தரக்கூடியவர்களை தங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கை மூலம் கேட்டிருக்கிறார்கள். அந்த போலீஸ் பிரிவினரால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு அங்கமாக பிரிட்டனில் 2வது நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்தே இந்த வேண்டுகோளை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கைது கடந்த வருடம் நவம்பரில் இடம்பெற்றது என்பதும் கைதானவர் 60 வயதானவர் என்றும் போலீஸ் காவலில் இருந்த அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தியாகி சிவகுமாரனின் 50வது ஆண்டு நிறைவு இன்று தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுகிறது. கல்வி தரப்படுத்துதல் திட்டத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட தமிழ் மாணவர் பேரவையில் தன்னையும் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு சிவகுமாரன் செயற்பட்டார். 1970களின் தொடக்கத்தில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த சோமவீர சந்திரசிறியின் வாகனத்துக்கு குண்டு வைத்தவர் சிவகுமாரன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். அதன்பின் 1971ஆம் ஆண்டு தொடக்கத்தில் யாழ்ப்பாண நகர தந்தையாகவும் SLFP அமைப்பாளராகவும் இருந்த அல்ஃபிரட் துரையப்பாவுக்கு குறிவைத்து குண்டு வைத்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டு காலம் சிறையிலே கழித்தார். சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் மீண்டும் அவர் சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். தனியே தாக்குதல் முயற்சி என்பது மட்டுமல்ல, குறிக்கோளை வைத்துக்கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் ஈடுபடுத்தி கொண்டார். இளைஞர் பேரவை அப்போது நடத்திய உண்ணாவிரதம் போன்றவற்றில் பங்கேற்றவர் அவர். 1973இல் மாணவர் பேரவையின் பொறுப்பாளராக இருந்த சத்தியசீலன் போன்றவர்கள் கைதான காலகட்டம். அதற்கு முதலே சிவகுமாரன் கைதாகி அனுராதபுரம் சிறையிலேயே அடைக்கப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்குகளும் இடம்பெற்றன. யாழ் தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலைக்கு பின்னர் அப்படுகொலைக்கு உத்தரவிட்ட சந்திரசேகரவை கொல்ல வேண்டும் என்ற முடிவை எடுத்தவர் சிவகுமாரன். மாநாடு நடைபெற்ற 9 நாளும் தன்னை தொண்டராக பதிவு செய்து கொண்டு மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்தவர். அந்த நிலையிலே மாநாட்டுக்கு குழப்பம் விளைவித்த சந்திரசேகரவை அங்கேயே கொல்ல வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியவர். அதனாலேயே சிவகுமாரன் தேடப்பட்டார். சந்திரசேகரவை கொல்வதற்காக சிவகுமாரன் மேற்கொண்ட முயற்சி சூழ்நிலைகளால் தோல்வியடைந்தது. 1974 ஜூன் 5ஆம் தேதி கோப்பாயில் காவல்துறையினர் சுற்றி வளைத்த போது அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சயனைட் அருந்தி இறந்தார் அவர். ஈழப் போராட்ட வரலாற்றில் முதலில் சயனைட் அருந்தி தன் உயிரை மாய்த்தவர் தியாகி சிவகுமாரன் என்பது குறிப்பிடத்தக்கது. 1971இல் யாழ் மேயர் அல்ஃபிரட் துரையப்பா மீது சிவகுமாரன் திட்டமிட்ட தாக்குதலில் அல்ஃபிரட் துரையப்பா உயிர் தப்பினார். ஆனால் 1975 ஜூலை 27இல் அல்ஃபிரட் துரையப்பா 5 வருடங்களுக்கு பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் புலனாய்வு பிரிவின் துணைத் தலைவராக இருந்த விநாயகம் நேற்று பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் காலமானார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் 2000 ஆண்டு விடுதலை புலிகளின் விமானப்படை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மீது நடத்திய பாரிய தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.